Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு broken glass எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all ஒரு புது டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ Control N for new document, 1920 by 1080 pixel, resolution 300 and background color வந்து black. ஸோ கிரியேட் கொடுத்து ஒரு புது டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ண கையோட இப்போ நமக்கு அந்த broken glass எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அதை வந்து நம்ம ஆஸ் அ ப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷ்ஷை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புது லேயரை நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லேயரை கிரியேட் பண்ண கையோட B for brush tool. ஸோ ப்ரெஷ்ஷோட ப்ரீசெட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு broken glass brush பார்த்திங்கன்னா உண்டு. ஓகே, ஸோ broken glass 9 எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் broken glass பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், broken glass 9. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, மற்ற ப்ரஷஸும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சூட் ஆனது பார்த்தோம்னா இந்த glass 9 தான். ஓகே, glass 15ம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நாம் இப்போதைக்கு இதை என்ன பண்ணலாம், எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நமக்கு அந்த broken glass எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. பட் என்ன விஷயம்னா, இங்கே நமக்கு பீசஸ் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா. நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக பீசஸ் தேவை கிடையாது. ஸோ நமக்கு தேவையில்லாத பீசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் இது ப்ரஷ் அப்படிங்கிறதுனால மாஸ்க் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நாம் இந்த broken glass-ஐ அப்ளை பண்ண இந்த ப்ரஷ் லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லேயரை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், B for brush tool. பட் நாம் இந்த வாட்டி என்ன ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஜெனரல் ப்ரஷஸ் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் ஹார்ட்னஸ் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். ஒரு 50% என்ன பண்ணலாம், ஹார்ட்னஸ் வச்சுக்கலாம். ப்ரஷோட சைஸையும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது ப்ரஷ்ஷை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு எந்த பீஸ் வந்து தேவையில்லை, ரொம்ப நெருக்கமாக இருக்குது, இந்த பீஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரஷ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருந்தால் தான் நமக்கு அந்தளவுக்கு பேர் என்ன ரொம்ப ஃபெதரியாக தெரியாது, அதுக்காக தான். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு தேவையான சப்ஜெக்டை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டோட கேன்வஸில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே வரும்போதே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம சைஸை ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பொசிஷனையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை மேலே இருக்கக்கூடிய செக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி. அண்ட் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் லேயர் வந்து கிளாஸ் லேயருக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் லேயருக்கு கீழே என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த சப்ஜெக்ட் லேயர் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு டூப்ளிகேட் பண்ணி ஆகணும். ஓகே, நமக்கு எத்தனை டூப்ளிகேட் காப்பி வேணுங்கிறது ரொம்ப சிம்பிள். இங்கே எத்தனை பீசஸ் இருக்கோ அத்தனை காப்பீஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இங்கே நமக்கு இருக்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 பீஸ் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் லேயர் இருக்குது இல்லையா, இந்த சப்ஜெக்ட் லேயர் இல்லாமல் ஒரு 8 காப்பி வேணும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Control J கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் காப்பீஸ் நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் லேயர் இல்லாமல், முதல்ல இருந்த சப்ஜெக்ட் லேயர் இல்லாமல் நமக்கு 8 காப்பீஸ் வந்து தேவை. ஓகே, ஸோ அதில் ஒரு காப்பியை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஒவ்வொரு பீஸும் பார்த்திங்கன்னா ஆஸ் அ செலெக்ஷனாக வந்து நமக்கு தேவை. ஓகே, ஸோ ஒரு செலெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா டூல் இருக்குது. ஸோ நாமளே பார்த்திங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணலாம், இல்லை லேசோ டூல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் வந்து பென் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான காரணம் என்னென்னா, எட்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பென் டூலே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ P for பென் டூல். ஒருவேளை நீங்கள் வந்து லேசோ டூல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஸோ பென் டூல் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த எட்ஜை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லிபரலாக பண்ணுங்கள், அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எட்ஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக சாலிடாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒயிட் பார்ட்டே நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஒருவேளை உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இல்லைங்கிற பட்சத்தில் Ctrl+ கொடுத்து நீங்கள் ஜூம் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அவுட்டரில் ஆரம்பித்த ஆங்கர் பாயிண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த பேத்தை ட்ரா பண்ணி முடித்த கையோட
நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேக் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு, அங்கே கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை பேத்தில் நீங்கள் இருக்கும் போதே பென் டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பேத்துக்குள்ளே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, அங்கே நமக்கு மேக் செலெக்ஷன் ஆப்ஷன் உண்டு. ஒன்ஸ் மேக் செலெக்ஷன் கொடுத்து ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தாலே போதும், நமக்கு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிரும். இப்போ நமக்கு ஒரு செலெக்ஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் லேயரில் ஆஸ் அ மாஸ்க்காக வந்து தேவை. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சப்ஜெக்டோட காப்பி லேயரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் லேயர் மாஸ்க் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மாஸ்க்காகவே நமக்கு பர்ஃபெக்டாக என்ன ஆயிரும், க்ரியேட் ஆயிரும். ஸோ இதே தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா லேயருக்கும் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த காப்பி நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல் எடுத்து அடுத்த பீஸை நம்ம என்ன பண்ணலாம், பேத்தை என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆங்கர் பாயிண்ட்லேயே கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். சேம் ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செலெக்ஷன் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் லேயர் மாஸ்க். ஓகே ஃபைன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ செலெக்ஷனை நம்ம பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லேயர் மாஸ்க்குக்கும் லேயரோட தம்ப்நெயிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் இருக்குது இல்லையா, இந்த லிங்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம மூவ் டூல் எடுத்துக்கலாம். V ஃபார் மூவ் டூல். ஸோ மூவ் டூல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோ செலெக்ஷன் எனேபிளில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மூவ் டூல் எடுத்து நீங்கள் ஒரு பீஸோட சப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணும்போது எனக்கு மூவே ஆகலை ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான காரணம் என்னென்னா, நாம் மூவ் பண்ணுறது லேயரோட மாஸ்க்கை தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லேயரோட தம்ப்நெயிலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, லேயரோட தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி வேணுமோ என்ன பண்ணலாம், நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஃபன்னான பார்ட் என்னென்னா, இப்போ நமக்கு பீசஸ்லாம் இருக்குது இல்லையா, இப்போ எந்தெந்த பீஸில் வந்து எப்படி வைக்கணும், எப்படி வச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஐடியா நமக்கு இருக்குது. என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்ட 2 பீஸ் எடுத்துக்கங்க. ஓகே, அது அப் அண்ட் டவுன் ஏதாவது ஒரு 2 பீஸ் இருக்கலாம். அந்த 2 பீஸில் வந்து நீங்கள் சப்ஜெக்டோட கம்ப்ளீட் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பீஸில் வந்து ஒரு கண் பாதி மூக்கு ரிவீல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பீஸில் வந்து கண்ணை மட்டும், அண்ட் இன்னொரு பீஸில் வந்து கண்ணை மட்டும் ஜூம் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பீஸில் வந்து லிப்ஸை வச்சுக்கலாம், ஒரு பீஸில் வந்து மூக்கும் லிப்ஸும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பீஸில் வந்து கண்ணை மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்கேட்டர் பண்ணி நீங்கள் வைக்கும் போது அந்த பீஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் அந்த ப்ரோக்கன் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நாம் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஒர்க்கை கொஞ்சம் வேகமாக கம்ப்ளீட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம பிக்சரோட சைஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம என்ன பண்ணலாம், ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். மேலே நமக்கு விட்த் அண்ட் ஹைட் இருக்குது. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடக்கூடாது. ஸோ லிங்க் பிரேக் பண்ணாமலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நம்ம சைஸை ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நாம் இப்போதைக்கு கொஞ்சம் லிபரலாக முடிச்சாச்சு. பட் நீங்கள் இன்னும் டைம் எடுத்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணி ரீமாடிஃபை பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த சப்ஜெக்டோட இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம அங்கங்கே என்ன பண்ணுறோம்னா ஜூம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, மற்றபடி உங்களுக்கு இன்னும் இந்த கிளாஸ் எஃபெக்டில் ஏதாவது ரீமாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தனி லேயரில் தான் ஆஸ் அ மாஸ்க்காக வச்சுருக்கிறோம். எப்போ வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரஷ் டூல் எடுத்து உங்களுக்கு தேவையான ரீமாடிஃபிகேஷனை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.